பாலும் தெளிதேடும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. தாய் தந்த திருவடிகள் போற்றி. வாரியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முருகா. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு புதன்கிழமை 11/10/2023 புதன்கிழமை. நேற்று 10/10/2023 செவ்வாய்க்கிழமை அன்று ஈசன் குடும்பத்துல பாடல் கந்தர் அனுபூதி பாடல்கள் 50-51 எடுக்கப்பட்டது. ஈசன் குடும்பத்து அடியார்களும் மற்ற குடும்பத்துல இருந்த அடியார்களும் வந்தாங்க. ஆனா அந்த ரெக்கார்டிங் என்ன ஆச்சுன்னா பதிவு பரவில்லை. ரெக்கார்டிங் அடியேன் போட மறந்துட்டேன். ஆனா நிறைய பேர் கேட்டாங்க, அந்த ரெக்கார்டு வேணும், அந்த கடைசி பாடல் திரும்பி எடுங்கம்மா அப்படின்னு கேட்டதுனால அடியேன் ரெக்கார்டும் பண்ணாததுனால இது அந்த வரிசையா யூடியூப்ல கேட்டுட்டு வரவங்களுக்கு அது கொஞ்சம் இடையூறா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அடியேன் மட்டும் இப்போ தனிப்பட்ட முறையில யாரும் இல்லை. இப்போ கிளாஸ் நேத்தே முடிஞ்சிடுச்சு. இந்த ரெக்கார்டு பதிவு போட மறந்ததுனால அடியேன் திரும்பி கூகுள் மீட்ல அடியேன் மட்டும் இந்த கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ நேற்று சொன்னதை திரும்பி ஒரு பாட முறையில பதிவு பண்றேன். இது எல்லாருக்கும் பயன்பெறும் நினைத்து இந்த பதிவு நான் பண்றேன். சரிங்க. இந்த பாடல் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல் 50. பாடல் 50 அது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிக்கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. இதுதான் பாடல். எப்படி படிக்கிறது திரும்பி ஒரு தடவை சொல்றாங்க. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிக்கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. சரி, இதுல இந்த பாடலோட கருத்துரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் கேட்கிறாரு, சுவாமி எனக்கு அறிவே இல்லை, அறிவு மயங்கி இருக்கிறேன், எனக்கு அறிவை தந்து உன் திருவடி பெற்ற அனுபூதியை எனக்கு தந்தருள் அப்படின்னு கேட்குறாங்க. இது கருத்துரை, இந்த பாடலோட உட்கருத்து அதுதான். ஆனா அருணகிரிநாத சுவாமிகள் அவருக்கு அறிவு இல்லை அப்படின்னா கிடையாது. அவர் தெளிந்த அறிவுடையவர். அவர் அருணகிரிநாத சுவாமிகள் சுத்த நிலையில் உள்ளவர். முருகப்பெருமானால் பிரணவ உபதேசம் பெறப்பெற்றவர். ஆனா 16,000 பாடல்கள் திருப்புகழ் பாடல்கள் பாடப்பெற்றவர். அவரு பிற ஆன்மாக்கள் தம் போல் உய்யும் பொருட்டு பிற ஆன்மாக்களின் அந்த கஷ்டங்களை துன்பங்களை தன் துன்பங்களாக ஏற்று முருகப்பெருமானினர் விண்ணப்பம் வைக்கிறார். அதுதான் இந்த பாடல். அதான் மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிக்கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிப்புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீறு அடு சேவகனே. சரி, இதுல கடைசி 2 வரியை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதல் 2 வரிகள் பார்க்கலாம். அப்போ கடைசி 2 வரிகளை முருகப்பெருமானை துதி செய்துவிட்டு அந்த முருகப்பெருமானிடம் தன்னிடம் கஷ்டத்தை விண்ணப்பித்து செய்து இந்த கஷ்டத்திலிருந்து என் மீட்கொள்ளுவாயாக அப்படின்றதுதான் அந்த விண்ணப்பம். சரி, என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நதி புத்திரர் அப்படின்னு சொல்றாங்க. நதி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கை நதி, கங்கை அம்மா. நான் கங்கை அம்மாவின் மைந்தனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுவாமி கங்கை அம்மாவின் மைந்தரா அப்படின்னு கேட்கும் போது கிடையாது. உண்மையான மைந்தரா அப்படின்னா கிடையாது. சுவாமி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அற்றவன். அவர் எந்த வயிற்றிலும் கரு புகுதாதவன். அப்போ சுவாமி முருகப்பெருமான்
அவனுக்கு வந்து ஒரு காரணமே இல்ல. வினை இருந்தாதான் காரணமாக வந்து நம்ம கருப்புகணும். அவன் எக்காரணம் இல்லையவன் வினை வயப்படாதவன் அருள் திருமேனி அப்படி இல்லவன் அவனுக்கு வந்து பிறப்பிறப்பற்றவன். அதனால இந்த கங்கை நதிக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கும் பொருட்டு உபச்சாரமாக வந்து நதி புத்திரர், கங்கை நதி மைந்தனே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கந்த புராண வரலாறு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2 அடியில நான் சொல்லிடுறேன். அப்போ தேவர்கள் வந்து துன்பப்படும்போது பல காலமாக வந்து அவங்க வந்து சிவபெருமானை நோக்கி வந்து இந்த மாதிரி அந்த சூரபத்மனின் அந்த அரசாட்சி அவன் அவன் வந்து தேவர்களுக்கு சொல்லும் அந்த ஏவல், அந்த இழிநிலை தொழில், அதெல்லாம் வந்து அவங்க அடிமைத்தனம் எல்லாத்தையும் அதுல இருந்து வந்து பல தேவர்கள் வந்து சிறையில இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்து அப்போ துன்ப கடல்ல இருந்தாங்க. யாரு? தேவர்கள். அப்போ தேவர்கள் பல காலமாக சிவபெருமானை வந்து நோக்கி இது விண்ணப்பம் வைக்கும்போது சிவபெருமான் வந்து ஒரு நாள் வந்து அதுக்கு வந்து விமோச்சனம் தரும் பொருட்டு 5 முகம், அப்புறம் ஞானிகளுக்கு மட்டும் தெரிகின்ற அந்த அதோமுகம், அதாவது கீழ்நோக்கி இருக்கிற அந்த அதோமுகம் ஞானிகளுக்கு மட்டும் தெரியும் சூட்சும வடிவாக இருக்கும் அந்த முகத்திலிருந்து ஆக 6 முகத்திலிருந்து அந்த 6 நடுநெற்றிலிருந்து வந்த தீப்பொறி அந்த பெரும் ஜுவாலையாக அந்த 100 கோடி அந்த சூரியன் ஒளியுக்கும் மேல அந்த ஜுவாலையாக வரும்போது அந்த அந்த தீப்பொறியை வந்து யாருக்கிட்ட கொடுப்பாங்க? அக்னி பகவான் வாயுதேவன் கிட்ட கொடுக்க இவங்க 2 பேரும் மாத்தி சூடு தாங்க முடியாம கங்கா நதியில போய் கூட அந்த அம்மா வந்து அந்த சூட்லயே அந்த நதியை வெட்டிடுமா. அந்த அம்மா வந்து எடுத்துட்டு போயிட்டு சரவண பொய்கையில வந்து சேர்த்து விட்டுருவாங்க. இது வந்து புராண வரலாறு, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு. அப்போ அந்த அம்மா வந்து கொஞ்ச நேரம் வந்து சுவாமியை தாங்கி போய் சரவண பொய்கையில சேர்த்தாங்க இல்லையா? அதனால கங்கை நதி புத்திரரே, கங்கை நதியின் மைந்தனே என்று கங்கை நதிக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு அவ்வாறு கூறுவது இல்லையா? அதான். அப்புறம் ஞான சுகாதிப அப்படின்னா ஞானம் அப்படின்னா அறிவு. அந்த தெளிந்த அறிவு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தெளிந்த அறிவு வந்து அன்பு தான் கொடுக்கும். அந்த அன்பின் பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம். அது வந்து பேரின்பம் கொடுக்கும். அதாவது அந்த தெளிவான அறிவு வந்து எப்போதுமே அன்பின் பயன் வந்து பேரின்பம். சரி, இது என்ன? இந்த இந்த ஞான சுகாதிப அப்படின்றத வந்து வேற பாடல்லும் நம்ம பார்த்துருக்கோம். பாடல் 28 நினைக்கிறேன். ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பார்த்துக்கோம். ஞானாகரனே, ஆகரன் அப்படின்னா இருப்பிடம், ஞானத்துக்கு இருப்பிடமானவன். அதாவது அந்த ஞானத்துக்கு இருப்பிடமானவன் அப்படின்னா அந்த அறிவுக்கு இருப்பிடமானவன், அதனால் விளையும் அந்த ஆனந்தத்துக்கும் இருப்பிடமானவன். சுவாமி சச்சிதானந்த ஆனந்தமூர்த்தி. சுவாமி யாரு? சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தமூர்த்தி நம் முருகப்பெருமான். அப்போ ஞானாகரனே அந்த பாட்டுல என்ன போட்டிருக்காங்க? ஞான ஆகரனே அப்படின்னு வரும். ஞானாகரனே அப்படின்னா ஞான ஆகரனே, ஆகரன்னா இருப்பிடம், அந்த ஞானத்தினால் வரும் ஆனந்தத்துக்கு இருப்பிடமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருணகிரிநாத சுவாமிகள். அதையே தான் வந்து இந்த பாடலும் சொல்லியிருக்காங்க. நதிபுத்திர ஞான சுகாதிப. அப்போ அந்த சுத்த நிலையில் இருப்போம் ஆன்மாக்கள் வந்து தெளிந்த அறிவை உடையவர்கள். அவர்கள் வந்து மற்ற ஆன்மாக்களை வந்து பேதமை இன்றி பார்ப்பான்கள். அதாவது எந்த பேதமையும் இருக்காமல் அதுக்குள்ள இருக்கும் அந்த ஆன்மாக்கில் இருக்கும் சிவத்தை பார்த்து கண்டு அந்த ஆன்மாக்கு வந்து அன்புற்று அவர்களுக்கு அன்பு செய்வார்கள், அவங்க நல்லது செய்வார்கள். அப்போ எல்லாத்திலையும் வந்து அன்பு வைத்தால் வந்து எல்லாத்திலையும் எல்லா பொருட்களையும் வந்து அன்போடு பார்க்கும்போது அது சிவமாக தெரியும். அப்போ அந்த சிவத்தாக தெரிந்த போது அந்த சிவத்தில் எழுந்தபோது அதனால் பயன் என்ன? பேரின்பம். அதான் ஞான சுக அதிபன தலைவர். அதாவது ஞானத்தால் வரும் இன்பத்திற்கு தலைவரே அப்படின்னு அர்த்தம். அப்போ முருகப்பெருமான் முக்தி தர வல்லவன். அதுதான். அப்போ நதிபுத்திர கங்கா நதியின் மைந்தரே ஞான சுகாதிப, ஞானத்தினால் விளையும் இன்பத்திற்கு அதிபரே தலைவரே திதி புத்திரர். அப்து அப்படின்னா அந்த திதின்னா இந்த இடத்துல வந்து திதி புத்திரர் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து எப்படி எடுத்துக்கணும்னா இது சொல்லியே ஆகணும். காசிபர் முனிவர் இருக்காங்க இல்லையா? காசிபர் முனிவருக்கு 13 மனைவிகள். காசிபர் முனிவருக்கு வந்து என்னது 13 மனைவிகள். அதுல வந்து 2 மனைவி பேர் வந்து
ஒரு அம்மா பேர் வந்து திதி, இன்னொரு அம்மா வந்து அதீதி. அந்த திதி மூலமாக காசிபர் முனிவருக்கும் திதி என்ற மங்கைக்கும் பிறந்தது தான் வந்து அந்த பெண்மணிக்கும் வந்து பிறந்தது தான் வந்து அசுரர்கள். அவர்களை என்ன சொல்லுவாங்க? தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரர்கள். அதுதான் வந்து சொல்றாங்க அசுரர்கள். அதே மாதிரி காசிப முனிவருக்கும் அதீதி அப்படின்றவங்களுக்கும் பிறந்தவர்களுக்கு தான் வந்து இது தேவர்கள். அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அசுரர்களை வந்து தைத்தியர்கள், தேவர்களா ஆதித்யர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க அதுதான் வந்து சொல்றாங்க. ஞான சுகாதிப அத்திதி புத்திர, அந்த காசிவர் முனிவர் திதியின் பால் பிறந்த புத்திரர்கள் யாரும் அசுரர்கள். அந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த அசுரருக்கு நற்குணம் இருக்குமா? இருக்காது. அந்த அசுரர்களுக்கு ராட்சச குணம் தான் இருக்கும், ராஜச குணம் தான் இருக்கும். எல்லாரையும் ஆனா வைராக்கியத்தன்மை இருக்கும். சுவாமியை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் உண்டு. ஆனா அந்த சுவாமியை அடைந்து பல வரங்கள் பெற்ற பின் அந்த வைராக்கியம், அந்த ராஜச குணத்தை தீய வழியில் பயன்படுத்தி வந்து மாண்டு போவார்கள். அதான் அப்போ அத்திதி புத்திரர், அந்த காசிபர், அத்திதி அப்படின்னா காசிபர் மனைவியின் பெயர். அந்த காசிபர் முனிவருக்கும் திதி என்ற அவருடைய மனைவிக்கும் பிறந்த புதர்வர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களின் அடுத்தது வருது பாருங்க, வீறு, அவர்களின் செருக்கு, அறுத்த சேவகனே, வீரமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். அந்த திதி புத்திரர் வீறு அடு சேவகனே, அந்த காசிப முனிவருக்கும் திதி என்ற பெண்மணிக்கும் இவர்களுக்கு பிறந்த புத்திரர்கள் பேர் வந்து யாருன்னா தைத்தியர்கள், அசுரர்கள். அவர்களின் வீறு செருக்கை, வலிமை, குன்றச் செய்த அறுத்த சேவகனே, வீரமூர்த்தியே அப்படின்னு இதுதான் பொருள். அப்போ இந்த 2 வரிக்கு என்னன்னா, நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீறு அடு சேவகனே. அப்போ கங்கா நதியின் மைந்தரே, ஞான சுகாதிப, ஞானத்தால் விளையும் இன்பத்திற்கு தலைவரே, அத்திதி புத்திரர் வீரரு சேவகனே, அந்த காசிப முனிவர் திதி என்ற இவர்களுக்கு பிறந்த தைத்தியர்கள் அசுரர்களின் வீறு, வலிமை, செருக்கு, அடு சேவகனை, குன்றச் செய்த வீரமூர்த்தியே அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன கேட்கிறாரு சுவாமி? என்ன கேட்கிறாருன்னா, முதல் 2 வரைக்கும் போகலாம். மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் முருகா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன மதிக்கெட்டு? மதி அப்படின்னா அறிவு கெட்டு, அறிவு குலைந்து. ஸோ அப்போ அறிவு குலைந்து, அறவாடினா மிகவும் வாட்டமுற்று, மயக்கமுற்று அப்படின்னு. மதிக்கெட்டுனா அறிவு குலைந்து, அதாவது நம்மளுக்கு வந்து சுத்த அறிவு இருக்கணும். சாமியை அடைய வேண்டும் அப்படின்னா உலக மாயையிலிருந்து இருக்க வேண்டும், சுத்த தெளிந்த அறிவு வேணும். அந்த சுத்த தெளிந்த அறிவு எப்படி வரும்னா, இறைவன் பால் நாம் அன்பு செலுத்தும் போது, இறைவன் பால் நான் பக்தி செலுத்தும் போது இறைவனே வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துவான், அறிவு விளக்கம் கொடுப்பான். அப்போ நம்மளுக்கு சுத்த அறிவு, தெளிந்த அறிவு வரும். அந்த தெளிந்த அறிவு வராத வரைக்கும் நம்மளுக்கு அறிவு இழந்து, அறிவு குலைந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு திரிபு ஐயமான அறிவு தான் இருக்கும். அப்போ திரிபு ஐயமுடைய அறிவு, திரிபுனாலே வந்து ஒரு பொருளை வந்து தப்பா நிர்ணயிக்கிறது தான் வந்து திரிபு. நம்ம சைவ சித்தாந்தத்துல தான் வந்து படிச்சிருக்கோம். அடிக்கடிக்கு வந்து இந்த உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மங்குன விளக்கு இருக்கு, அந்த விளக்கு ஒளி வந்து நல்லா எரியல, கம்மியா தான் எரியுது. விளக்கு ஒளியில வந்து கொஞ்சோடு அந்த ஒளி தான் வருது, நல்ல பளிச்சுன்னு வரல. அப்ப கீழே என்ன இருக்கு? ஒரு கயிறு இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஐயம் வரும், அது கயிறா பாம்பா அப்படின்னு ஒரு ஐயம் வரும். அப்போ சில நேரத்துல என்ன வரும்? நம்மளுக்கு திரிபு வரும், அது வந்து பாம்பே தான் அப்படின்னு நம்ம நினைச்சிடுவோம். அது அப்போ உறுதியா தப்பா நினைக்கிறோம். அது மாதிரி அறிவு இருந்தா அந்த மாதிரி நினைக்க மாட்டோம். அப்போ இப்போ அது வந்து ஒரு உலக அந்த சொல்றது, அந்த உலக பொருள் வச்சு ஒரு உதாரணம் சொல்றது. அத மாதிரி நம்மளுக்கு வந்து தெளிந்த அறிவு இருந்துச்சுனாக்கா, ஐயம் திரிபு இன்றி ஒரு பொருளை அந்த உண்மைத்தன்மையாக நம்ம அறிய வேணும். ஆனா அறிவு அந்த மாதிரி குலைங்கு இருக்கும் போது ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை நம்ம அறிய மாட்டோம்.
அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகப் பொருளின் உண்மைத்தன்மை என்ன? அது பொய். உலகப் பொருளின் உண்மைத்தன்மை பொய். அதாவது அது நிலைத்து நிற்கக்கூடிய பொருள் அன்று. அது எப்ப வேண்டாலும் மாறிக்கொண்டிருக்கும். எப்ப வேணாலும் அழியக்கூடியது. அப்படின்ற உண்மைத்தன்மை நமக்கு அறிவு குலையும் போது வராது. அப்போ வரவில்லை என்றால் எவ்வாறு நாம் இறைவனை அடைய முடியும்? முடியாது அல்லவா? அதுதான் சொல்றார். அறிவு மதிக்கெட்டு அறிவு குலைந்து அறவாடி. அறிவு குலைந்தா என்ன ஆகும்? அறவாடி மிகவும் வாட்டமுற்று. அறிவே குலைந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெளிந்த அறிவு வருமா? இல்ல, மயக்க அறிவு தான் வரும். அதுதான் அடுத்தது சொல்றாரு. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி மயக்கமுற்று. அப்போ அறவாடின்னு வந்திருக்கு. இப்ப பாருங்களேன், மதிக்கெட்டு அறவாடின்னு வந்திருக்கு. மயங்கி அற கதிக்கெட்டு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ 2 இடத்துல அறன்னு வருது இல்லைங்களா? ஆனா 2 சொற்களுக்கும் அர்த்தம் வந்து வேற வேற அர்த்தம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிக்கெட்டு அப்படின்னா அறிவு கெட்டு, அறிவு குலைந்து அப்படின்னு அர்த்தம். அறவாடி அறவாடி அற அப்படின்னா இந்த இடத்துல மிகவும் மிகவும் வாட்டமுற்று அப்படின்னு அர்த்தம். மயங்கி மயக்கமுற்று. அறக்கதிக்கெட்டு. அற அப்படின்னா அறநெறி அறம் அப்படின்னு அர்த்தம். கதி கதினா 2 அர்த்தம் இருக்கு. வழி அப்படின்னு ஒரு அர்த்தம், முக்தி பேரு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அறகதி கெட்டு அறவழியில் நின்று இருக்காமல், அறவழியில் நின்று அவ்வழியில் செல்லாமல் கெட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். அறக்கதி கெட்டு அப்படின்னா அறநறியில் நின்று கதி கெட்டு முக்தி வீடை அடையும் அந்த வழியில் செல்லாமல் அவமே கெடவோ கடவேன், வீணாக கெட்டு ஒழிகின்றேனே முருகா, அந்த நிலையிலிருந்து என்னை மாற்றி எனக்கு நல்லறிவை கொடுத்து மயக்கத்தை நீக்கி உன் திருவடி பெற்றை குடு அப்படின்றது கேட்கறது தான் இந்த பாடல். அப்போ இந்த பாடல் வந்து அதுதான் என்ன கேட்கிறாருன்னா, சுவாமி கிட்ட சொல்றாரு, நீதான் அசுரர்கள் வந்து பெரிய இடுக்கன் தேவர்களுக்கு பெரிய இடர் செஞ்சவர்கள், இடுக்கன் பண்ணவர்கள், துன்பத்தை செய்பவர்கள், அப்பேற்பட்ட அசுரர்களின் வலிமை. ஏன்னா அசுரர்கள் வந்து பல வெள்ளம் அசுரர்கள், பல கோடி அசுரர்கள், எல்லாம் வலிமை மிக்கவர்கள். அப்படி பல்லாயிரம் பல கோடி அசுரர்களின் அந்த மிக சக்தி பெற்றவர் அவங்கெல்லாம். சூரபத்மன்லாம் சிவபெருமானிடம் பல ஆயிரங்கள் ஆண்டு தவம் செய்து பல பெரிய பெரிய வலிமை மிக்க பல சக்தி வாய்ந்த வரங்கள் பெற்றவன். ஆனா ஒரு நொடியில அவங்களோட வலிமையெல்லாம் குன்ற செய்தவனே முருகா, பல்லாயிரக்கணக்கான அசுரர்களின் கொடிய தன்மையை, அவர்களை செருக்க அந்த அசூர குணத்தை, அந்த தீய குணத்தை வந்து வற்றை செய்தவனே, என்கிட்டயும் தான் இருக்குது. நானும் அறிவிழந்து வாட்டமுற்று மயங்கி உலக பொருள்களே வந்து மாயில் உழல்கின்றன முருகா. எனக்கு அந்த அறவழியில் நின்று முக்தி பேர் அடையும் வழியில் நின்று நின்றிருக்காமல் அந்த வீணா கெட்டு ஒழிகின்றனே, அதிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு தான் சொல்றாரு. அப்போ அழகா கேட்கிறாரு. தன்னுடைய விண்ணப்பத்தை கூட ஒரு உதாரணமாக சொல்லி கேட்கிறாரு. அப்போ எப்படி சொல்றாருன்னா, நீ இப்படியெல்லாம் செய்ய வல்லவன் தானே, அப்ப என்னையும் அவ்வாறு செய்து காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்றாரு. அதுதான் நதிபுத்திர, அதாவது கங்கா நதியின் மைந்தனே என்று உபச்சாரமாக கங்கை நதியின் பெருமை பொருட்டு, அந்த அம்மாவுக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு, நதிபுத்திர கங்கா நதியின் மைந்தனே, ஞான சுகாதிப்ப, ஞானத்தானால் விளையும் இன்பத்திற்கு சுக அப்படின்னா இன்பத்திற்கு அதிபனே தலைவரே, அத்திதி புத்திர, அந்த காசிபர் முனிவர் திதி என்று இவர்களுக்கு பிறந்த புத்திரர் அசுரர்களை தைத்தியர்களை வீரடு சேவகனே, அவர்களின் செருக்கை வலிமை குன்ற செய்த வீரமூர்த்தியே அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கெட்டு, அதாவது மதிக்கெட்டு அப்படின்னா என் அறிவு கெட்டு அறிவு குலைந்து அறவாடி, அற அப்படின்னா இந்த இடத்துல மிகவும் மிகவும் வாட்டமுற்று மயங்கி மயக்கமுற்று அற கதிக்கெட்டு அற வழியில் நின்று செல்லாமல், இல்லைன்னா அறநெறியில் சென்று அந்த முக்தி பேற்றுக்கு எதுவாயிருக்கும் அந்த வழியில் செல்லாமல் அவமே கெடவோ கடவேன், வீணாக கெட்டு போகின்றேனே முருகா, அவ்வாறு இல்லாமல் எனக்கு தெளிந்த அறிவை கொடுத்து எனக்கு அந்த தெளிந்த மயக்கத்தை நீக்கி
உன் திருவடி பேற்றை ஆகிய அந்த முத்திப்பேறு செல்லும் வழியில் என்னை போக எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேட்குற பாடல். மிகவும் அருமையான பாடல். இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா உவமை வந்து ரொம்ப கம்மி. அடியேன் வந்து வாரியார் சுவாமிகளோட புக் ரெஃபர் பண்றதுனால அவரு என்ன சொல்லியிருக்காரோ அந்த ஓமையே வந்து நான் சொல்றேன். இதுதான் இந்த பாடல். மதிக்கெட்டறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கெடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே. ஆனா நம்ம விண்ணப்பம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரடு சேவகனே மதிக்கெட்டறவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன், அதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்றது தான் இந்த பாடல். அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்தது சரி, இது மதி கெட்ட அறவாடி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மதிக்கெட்ட அறவாடி. அதாவது ஃபர்ஸ்ட் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா புக்ல மதினா அறிவு. அதாவது உலக அறிவும் சரி, நல்ல இறை அறிவு பதி ஞானமாகுது சரி, எப்பொழுதுமே என்ன பண்ணும்? உயர்வை தான் கொடுக்கும், இன்பத்தை தான் கொடுக்கும். அறிவு நல்லறிவு இன்பத்தை கொடுக்கும். ஒருத்தவனுக்கு அறிவு மேன்மையை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். அப்போ அந்த உலக அறிவா இருந்தாலும் அந்த அறிவை நல் வழியில் பயன்படுத்தி புத்தி சாமர்த்தியமாக இருந்தாலும் உலக வழியில் உலக போக்கில் ஒருவன் புத்தி சாமர்த்தியத்தாக இருந்தாலும் அவனுக்கு உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், இன்பம் கிடைக்கும். அதே அந்த பதி ஞானத்தால், அதாவது அந்த ஞானம் சுத்த அறிவை இறைவன் பால், அதாவது அந்த அறிவை இறைவன் பால் செலுத்தும் போது அதுவும் இன்பம், பேரின்பம் கிடைக்கும். இப்போ வள்ளுவர் சொல்றாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். என்ன சொல்றாங்கன்னா, அறிவுடையவர்கள் எல்லா பொருளும் இல்லைனா கூட அறிவு ஒன்று மட்டும் இருந்தாலே அவர்கள் எல்லா பொருளை வைத்ததாக சமம். அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். அறிவில்லாதவர்கள் எல்லா பொருளை வைத்து இருந்தாலும் அறிவில்லாததனால், எல்லா பொருளும் வைத்திருந்ததாலும் அறிவில்லாததால் எப்பொருளும் வைத்ததாக எந்த பொருளும் அவர்கிட்ட இல்லை என்றதுக்கு தான் சமம் அப்படின்றாங்க. அப்போ எல்லா பொருளும் இருந்து என்ன பயன்? அறிவு இல்லைன்னா அந்த பொருள் பயன்படுத்துக்கிற தன்மை இருக்குமா? அந்த அறிவு இருக்குமா? இந்த பகுத்தறிவு தான் இருக்குமா? இல்லை. அறிவு இருந்தாதான் அந்த பொருளை எவ்வாறு காவந்து பண்ண வேண்டும், முறையில் பயன்படுத்த வேண்டும், எந்த நல்வழியில் பயன்படுத்தணும் என்ற அறிவு இருந்தால்தான் மேன்மை அடைய முடியும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். அறிவுடையவர் அறிவு ஒன்று மட்டும் இருந்து மற்ற எல்லா பொருள்கள் இல்லையாகிலும் எல்லா பொருள்களை உடையதாக சமம். அறிவில்லாதவர் அறிவு ஒன்று இல்லையானால் எல்லா பொருள் வைத்திருந்தாலும் எந்த பொருளும் அவர் வைத்தில்லாததுக்கு சமம் அப்படின்றது சொல்றாரு. இது வாரியார் சுவாமிகள் ஒரு அழகான ஒரு கதை சொல்றாங்க. ஒருவன் இருக்கின்றான், அவங்களுக்கு வந்து ஒரு வயல் இருக்கு. அந்த வயலை வந்து உழுது, அது அந்த வயல்ல உழுது பயிரிட்டு விவசாயம் பண்ற தொழில் தான் அவருக்கு. ஆனா அந்த அந்த ஒரு விவசாயி, அந்த நிலத்துல ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நிலம் இருக்கு, விவசாயம் செய்யறாரு. ஆனா அந்த விவசாய நிலத்துல ஒரு வேதாளம் இருக்கு, ரொம்ப காலமா அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, அந்த விவசாயி வந்து எப்போதும் செய்யற மாதிரி விவசாயம் பயிரிடுறான். பயிரிடுறான், அப்புறம் உழுது பயிரிட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த கதிரெல்லாம் முத்தி அறுவடை அந்த பக்குவத்துல வந்துருச்சு. அப்போ நெற்கதிர்களை வந்து வெட்டுறதுக்கு வரும்போது அந்த வேதாளத்துக்கு வந்து கோவம் வந்துடும். எப்படி நீ என்னிடத்தில் வந்து என் நெற்கதிர்களை வந்து அறுக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து படி ஒன்றுக்கு வந்து எப்படி சொல்ற, கட்டு ஒன்றுக்கு வந்து 2 படி நெல்லு தான் உனக்கு கிடைக்கும் என்று சபித்து விட்டது, சாபம் கொடுத்துருச்சு. ஒரு கட்டுக்கு 2 படி நெல்லு தான் உனக்கு கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது, அப்படி இப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துருச்சு. அப்போ அந்த விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டான். ஐயோ, நாமளே வந்து ரொம்ப நம்ம ஏழையாச்சு, நம்ம எப்படி வந்து இது உயிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு வந்து அறிவு கை கொடுத்தது.
அப்ப என்ன பண்ணான்? வேதாளம் என்ன சாபம் விட்டது? கட்டு ஒன்றுக்கு 2 படிதான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவான்? அந்த நெற்தாள்கள் இருக்குல்ல, அந்த நெற்தாள்கள் ஒரு கட்டுக்கு 2 தான் வச்சான். ஒரு நெற்தாள்கள், ஒரு தாள் 2 தாள் இருக்குல்ல, அது மாரி ஒரு கட்டுக்கு 2 தாளே மட்டும் வச்சு கட்டுனான். பல கட்டுகள் அப்படி கட்டும்போது, அப்ப வேதாளின் சாபம் பலித்து விட்டது. ஒரு கட்டுக்கு 2 படி அரிசி அப்படின்னா, ஒரு தாள் 1 படி அரிசியும், இன்னொரு தாள் 1 படி அரிசியும் ஆக ஒரு கட்டுக்கு 2 படி அரிசி. 2 தாள் வச்சு 2 படி, ஒரு கட்டுக்கு 2 படி நெல் வந்து அவன் அரிசியில நெல். 2 படி நெல் வந்து அவனுக்கு கிடைத்தது. அப்போ வேதாளம் சாபம் இட்டாலும் அந்த இன்பத்தை, அந்த துன்பத்தை அவன் அறிவு கொண்டு அவன் இன்பத்தை மாற்றினான். அது வந்து உலக அறிவு. அவன் புத்தி சாமர்த்தியத்தை தன் உலக செயலுக்கு பயன்படுத்தினாலும் அதில் மேன்மையுற்றான். அதுபோல நம்ம அந்த தெளிந்த ஞானத்தை கொண்டு இறைவன் பால் செலுத்தும் போது, அந்த இறைவன் செலுத்தும் போது நம்மளுக்கு அந்த என்ன வரும்னா ஒரு அன்புதான் வரும். அப்போ ஏன்னா இறைவனை பால் செலுத்தும் போது அந்த பதி ஞானம், அந்த உண்மை ஞானம் வந்து நம்மளுக்கு உணர்த்தும். எல்லா உயிர்களையும் பேதமையின்றி பார்க்கும். எல்லா உயிர்களுக்கும் வந்து இறைவன் இருக்கின்றான் பார்க்கும். எல்லா உயிர்களும் வந்து நம்மளுக்கு தீங்கு செய்தாலும் அவர்கள் வினை பொருட்டு தான் அவ்வாறு இருக்கின்றார்கள். ஆனா அவ்வுயிர்க்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்ற பெருந்தன்மை நம்மளுக்கு வரும். அதனால் அன்பு தான் நமக்கு வரும். அதனால் விளைவது நமக்கு இன்பம் தான். ஆனா அதுதான் சொல்றாங்க. அப்போ சுத்த நிலையில் இருக்கும் அந்த பதிஞானம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? பேரின்பம் கொடுக்கும். ஆனா அந்த புத்திசாலி ஆன அந்த அறிவு உலக செயல்ல நம்ம போட்டு வைத்தாலும் சாமர்த்தியமாக நல்வழியில் பயன்படுத்தினாலும் இன்பம் தான் கிடைக்கும். அதுதான் சொல்றாங்க. அப்போ அறிவுடையார் எல்லாம் உடையார் அழிவிலார் என்னுடையரேனும் இலர். இப்போ எல்லா பொருளும் வைத்திருந்தாலும் அறிவில்லாதவர்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. எல்லா பொருள் வைத்து இல்லனாம் கூட அறிவுடையார், அறிவு உடையவர்கள் மேன்மை உடையவர்கள், மேன்மை நிலை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அருணகிரிநாத சுவாமி கேட்கிற மதிக்கெட்டு அறவாடி. அப்போ தெளிந்த அறிவு இல்லைன்னா எப்படி உன்கிட்ட இருந்து எனக்கு அன்பு வரும்? ஏன்னா அன்பு எப்போது வரும்? உண்மைத்தன்மையை உணரும் போதுதான் அன்பு வரும். உண்மைத்தன்மைனா என்ன? கடவுள்தான் நம்முள் இருந்து அனைத்தும் செய்கின்றான். பல கோடி ஜென்மங்கள், பல சட்டைகள் நம்ம மாட்டியிருக்கோம். அத்தனை சட்டைகளும் நம்முடன் சேர்ந்து உள்ளிருந்து நமக்கு நம்மளோடையே பயணம் செய்து ஒரு கஷ்ட நஷ்டங்களில் வந்து நம்ம கூடயே சுவாமி இருந்து நமக்கு அனுபவம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அறிவு விளக்கம் கிடைத்து இந்த நிலைக்கு இப்பொழுது நம்ம எல்லாரும் கந்தர் அனுபூதி ஒன்றாக கேட்கிறோம்னா சுவாமி நம்முள்ளிருந்து நமக்கு அந்த உணர்த்துறான். அப்போ பல கோடி ஜென்மமாக வந்து சுவாமி நம்மளோட இருக்கான்ல. நாம செய்யற அனைத்திலும் அவனும் கூட இருந்து நமக்கு வந்து அவன் உற்ற துணையாக இருக்கான். ஆனா இதெல்லாம் உண்மைத்தன்மை, உண்மை நிலை, இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்னொன்னா அறியும் போது அவன் மீது வந்து அன்பு வரும். அவன் எல்லா உயிர்களிட்டும் இருக்கிறான் அப்படின்ற போது அன்பு வரும். அன்பால் நம் நல்லது செய்யும் போது அதனால் வருவது பேரின்பமே. அதுதான் அததான் இங்க சொல்றார். மதிக்கெட்ட அறவாடி. அதான் சுவாமி கிட்ட கேட்கிறாரு. அப்பேற்பட்ட அறிவு குலைந்து மிகவும் வாட்டமுற்று இருக்கிறேனே அந்த நிலையை மாற்றி கொடு அப்படின்றதுக்காக தான் வாரியார் சுவாமிகள் வேறு ஒரு உதாரணமாக திருக்குறள்ல இருந்து வந்து உவமை காட்டியிருக்கார். அப்போ அறிவு உடையவர்கள் மேன்மை நிலை அடையவர்கள். அறிவு என்ன தரும்? இன்பத்தை தரும். அறியாமை துன்பத்தை தரும் அப்படின்றது தான் இந்த பாடல். சரி, அடுத்த பாடல். அடுத்து அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் அப்படின்னு சொல்றாங்க. அறக்கதி கெட்டு. கதி அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்றா, ஒண்ணு வந்து வழின்னு ஒரு அர்த்தம், ஒண்ணு வந்து முக்தி நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ முக்தி நிலை, அதாவது முக்தி நிலைன்னா சிவகதி. அந்த சிவகதி வந்து எப்படி கிடைக்கும்? என்னென்ன செய்தால் கிடைக்கும் அப்படின்னு அப்போ அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு. அதாவது நான் அறவழியில் நின்று அந்த சிவகதியை அடைய வேண்டும் முருகா அப்படின்னு கேட்டா, அந்த சிவகதி எப்படி என்னென்ன முறை செய்தா கிடைக்கும் அப்படின்ட்டு அப்பர் சுவாமிகள் வந்து ஒரு பாடல, தேவார பாடல சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மெய்மையாம் உழவை செய்து, இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் இது பார்க்கலாம். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி
தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலி இட்டு செம்மையும் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி ஒரு தடவை படிக்கிறாங்க. மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலி இட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் மிக ரொம்ப அருமையான பாடல்கள். அப்போ இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெய்மயம், அதாவது இந்த கந்தர் அனுபூதியில என்ன சொல்றாங்க, அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன், அதாவது அறவழியில் நின்று சிவகதி அடையாமல் வீணாக கெட்டொழுகின்றேனே முருகா, அச்சிவகதியே எனக்கு குடு அப்படின்றது அந்த உள்ளர்த்தம். ஆனா அதுக்கு ஒரு ஓமை வந்து வாரியார் சுவாமிகள் எடுத்திருக்காங்க. அப்பர் சுவாமிகள் பாடின தேவார பாடல் வந்து அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாரு, நீ என்னென்ன செய்தா உனக்கு சிவகதி கிடைக்கும் அப்படின்னு வழிமுறைகள் சொல்றாரு. அந்த வழிமுறை என்ன, மெய்மையாம் உழவை செய்து, அதாவது இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு விவசாயி இருக்கான். அந்த விவசாயம் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த நெற் விதைகளை வந்து தூவ மாட்டான். ஃபர்ஸ்ட் அந்த நிலத்தை வந்து பதப்படுத்தணும். அந்த நிலம் வந்து அந்த கரடு முருடா இருந்தாலும் அந்த நிலத்தை வந்து தண்ணி பாய்ச்சி அது வந்து ஏர் வச்சு மாடெல்லாம் வச்சு ஏர் வச்சு அது நல்லா அது உழுது அதை வந்து பதப்படுத்தி அது சமநிலை ஆக்கி அந்த கீழே இருக்கிற மண் மேலாக்கி மேலே இருக்கிற மண் கீழே போய் அதை வந்து நல்லா பதப்படுத்தி அந்த மண்ணை வந்து நல்லா களிமண் நல்லா சேரு அதை நல்லா பதப்படுத்தி கரெக்டான நீர் பாய்த்து அதுக்கப்புறம் அந்த கரெக்டான அந்த விதைகளை வந்து போட்டு நீர்த்து கரெக்டான, அதாவது முறையான அளவாக தண்ணி ஊற்றி, அப்போ என்ன ஆகும், நெற்கதிர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர செய்யும். அப்போ நெற்கதிர்களோட பல தேவையற்ற புல் களைகளும் வந்து விளையும் இல்லையா. அப்போ அந்த நெற்கதிர்களோடு விளையும் போது அந்த தேவையில்லாம அந்த களைகள் மற்ற பதர்கள் அந்த மற்ற புல்களையும் வந்து நீக்கி நீக்கி அப்போ என்ன பண்ணணும், நீக்கின உடனே என்ன ஆகும், பயிர் வந்து முளைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் முளைஞ்சா மட்டும் போகுமா, போகாது. பக்கத்து கழனில பக்கத்து வயலில் மாடுலாம் இருக்கும். அந்த மாடு என்ன பண்ணும், இந்த கழனில வந்து அந்த பயிர்களை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த கரெக்டான நம்ம பயிர் அந்த நிலத்தை உழுது அந்த மண்ணை பதப்படுத்தி நெல்லை வீசி அந்த அளவு முறையில் தண்ணீர் ஊய்த்து அப்போ அந்த கதிர்கள் வளர தொடங்கினாலும் களையெல்லாம் நம்ம பிச்சிட்டோம், நல்ல தேவையற்ற அந்த புல்லெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இருந்தாலும் அதை பக்குவமாக பார்த்துக்கினே இருக்கணும். அதே முறையில் பார்த்தாதான் நம்மளுக்கு அறுவடைக்கு அது பயன்படும் இல்லையா. அப்போ அதுக்கு அந்த தீங்கு அந்த வயலுக்கு வந்து எந்த தீங்கும் நேரிடக்கூடாது. அதாவது பக்கத்தில் இருக்கிற மாடோ இல்லை பக்கத்தில் இருக்க கழனியில் இருக்க மாடோ அந்த நெற்கதிர்களை வந்து சாப்பிடாம பார்த்துக்கணும். பார்த்து அதுக்கு என்ன பண்ணணும், சின்ன ஒரு வேலி மாதிரி போட்டு அதை பத்திரமா காவந்து பண்ணி அப்புறம் நெற்பதிர்கள் வந்து முதிர்ந்த போது அதை வந்து நம்ம அறுவடை செய்கிறோம் இல்லையா. ஒரு விவசாயி இப்படி தான் பண்ணுவார். அதுதான் அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரு, சிவகதி அடையும் அந்த நெற்கதிகள் எப்படி முதிர்ந்து பயன்பெறுகிறதோ அது போல நமக்கு சிவ ஞானம், அதாவது சிவகதி பேரின்பம் அப்படின்ற பயன் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மெய்மையாம் உழவை செய்து. மெய்மையாம் உழவை அப்படின்னா சரியை கிரியை யோகம் என்ற 3 கிடைக்கப் பெறுவதுதான் ஞானம். சரியை கிரியை யோகம் இந்த வழிமுறைகளை செய்து, இந்த வழிமுறைகளை உழுதலை செய்து, அப்போ சரியை கிரியை யோகம் அப்படின்னு பார்த்தாட்டா நம்ம ஈசன் குடும்பத்துல வந்து புவனேஸ்வரி அம்மா வந்து சிவஞான சித்தியார் மூலமா பல பாடல்கள் ஓமை எடுத்தாங்க. சரியைனா என்னென்ன செயல் அதில் அடக்கும், கிரியைனா என்னென்ன செயல்கள் அடக்கும், யோகம்னா என்னென்ன செயல்கள் அதில் அடக்கும் அப்படின்ட்டு அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதின இயற்றிய சிவஞான சித்தியார் என்ற பாடல்கள் பல எடுத்து அம்மா நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து அந்த பாடல்கள் சொன்னாங்க. ஆகையினால வந்து சரியை கிரியை யோகம் அப்படின்றத வந்து ஒரு வரியிலேயே சொல்லிடுற. சரியை அப்படின்னா புற வழிபாடு, சுவாமியை வந்து புறத்தால் வழிபடுறது, நம் கருவி கரணங்களை கொண்டு அவனை வந்து வழிபடுது புறத்தால், அதாவது அந்த உடலால் வந்து நம்ம வந்து அது செய்கின்ற அந்த செயல். அவ
அப்போ உடல் மட்டும்தானாங்க? அப்போ மித்த கரணம்லாம் பயன்படுத்தக்கூடாது. உடல் இருந்தாலும், உடலால் செய்யும் புற வழிபாடா இருந்தாலும், முக்கரணமும் ஒன்று சேர்ந்து அதை செய்ய வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியம். சரி. கிரியை அப்படின்னு பார்த்தோன்னா, புறம், அகம் 2மே வழிபாடு. அதாவது புறத்தில் நீ பூஜையும் செய்வாய், புறத்தில் நீ என்ன செயலியும் செய்வாய், புற வழிபாடு செய்தாலும், தெய்வ வழிபாடு செய்தாலும், அதையே அகத்திலும் செய்வார். அதுதான் வந்து புறம், அகம் வழிபாடு. யோகம் வந்து அகத்தில் மட்டும் செய்வது. அப்போ யோகம் அப்படின்றது வந்து சுவாமியை புறத்துல போயிட்டு, கோயிலுக்கு போயிட்டு, இல்ல வீட்ல பூஜை செய்வது வந்து கிடையாது. அதே மூர்த்தத்தை நம் அகத்தில் எழுந்தி, அதில் வந்து ஆனந்தமாக அவனுக்கு நம் தனிமையில் நாமும் சுவாமியும் வந்து அக வழிபாடு பண்றது. அதுதான். அப்போ அந்த மெய்மையாம் உழவை செய்து சரியை கிரியை யோகம் என்ற உழவை செய்து அப்போ ஞானம் என்பது ஒரு முறை அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லுவாங்க. ஞானம் என்பது வந்து அது செய்யறது கிடையாது. நீ சரியை கிரியை யோக செய்தா ஞானம் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஞானம் வந்து சரியை கிரியை யோகம் செல்லும் போது அறிவு விளக்கம் சுவாமி நம்முள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த அறிவு விளக்கம் தான் ஞானம். அதான் மெய்மையாம் உழவை செய்து சரியை கிரியை யோகம் என்ற முறைகளில் என்ற முறைகளில் நின்று அதை உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து. விருப்பு எந்த விருப்பு? உலகன் பொருள் மேல விருப்பா? இல்ல, இறைவன் பால் காதல், இறைவன் பால் அன்பு, இறைவன் பால் பக்தி என்ற விருப்பை வித்தை வித்து. வித்துனா விதை, அதை வந்து வித்துட்டு எப்படி இறைவன் பால் அன்பு செலுத்து. இறைவன் அன்பு செலுத்தினா அவன் பால் அன்பு செலுத்தினா அவனும் நம்மிடம் அன்பு செலுத்துவான். அப்போ அவன் அன்பு செலுத்தும் போது நம்மளுக்கு என்னதான் கிடைக்காது சொல்லுங்க? அதுதான் இறைவன் பால் அன்பு செலுத்த சொல்றாங்க. விருப்பெனும் வித்தை வித்து பொய்மையாம் கலையை வாங்கி. பொய்மையாம் அசத்திய பொருள்களை, அசத்திய காரியங்களை, அதாவது நீதியற்ற காரியங்களை, அதாவது அதிலிருந்து நீக்கி கலையை வாங்கி அந்த நீதியற்ற செயல்களை, தீமை செயல்களை, அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் செய்கின்ற தீய செயல்களை, வாய்மை உண்மை மெய்மை அல்லாத செயல்களை நீக்கி. அதார்த்தம் பொய்மையாம் கலையை வாங்கி பொய் செயல்களை செய்யாமல் அதை நீக்கி பொறை என்னும் நீரை பாய்ச்சி பொறுமை என்னும் நீரை பாய்த்து தம்மையும் நோக்கி கண்டு. தம்மையும் நோக்கி கண்டு அப்படின்றத அருளாளர்கள் வந்து சைவ சித்தாந்த முறையில வந்து அழகா எழுதியிருக்காங்க. தசகாரிய படிநிலையில எழுதியிருக்காங்க. என்ன அப்படி எழுதியிருக்காங்கன்னா, சிவ ரூபத்தால் ஆன்ம தரிசனம், சிவ தரிசனத்தால் ஆன்ம சுக்தி அடையும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு இப்படி சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. இதை நான் எளிய முறையிலேயே உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, சிவ ரூபத்தால் ஆன்ம தரிசனமும் சிவ தரிசனத்தால் ஆன்ம சுக்தி. ரூபம் அப்படின்னா உண்மை, உண்மை நிலை. தரிசனம் அப்படின்னா அந்த உண்மையின் தன்மை. அப்படின்னா என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பி சொல்றேன். சிவ தரிசனத்தால் சிவ ரூபத்தால் ஆன்ம தரிசனமும் சிவ தரிசனத்தால் ஆன்ம சுக்தி. அப்படின்னா என்னன்னா, தன்மையும் நோக்கி கண்டு ஆன்மா ஒரு ஆன்மாவும் உண்மை நிலையை அறிய வேண்டும். அதாவது நமக்கு மேற்பட்ட சக்தி உண்டு, இறைவன் உண்டு என்று அறிந்து அவனோட தன்மையும் நம்மோட தன்மையும் அறிய வேண்டும். அவனோட தன்மை என்னன்னா, அவனும் நம்மள் போல் சட்டை தாங்கி வந்தாலும் அவன் மலம் இல்லாதவன், இருள் நீக்க பெற்றவன், அவன் அருள் திருமேனி, முக்காலங்களையும் உணர்பவன், எல்லா இடத்திலும் வியாபகத்தன்மை உடையவன், எப்பொழுதும் இளமையாக இருக்கிறவன், அவன் எப்பொருளிலும் அழுந்தி அறியக்கூடியவன் அல்ல, அவன் எல்லாவற்றையும் ஒரு சேரையே அறிந்திருவான். அவன் உடம்பு வைத்திருந்தாலும் நம்பல் போல் வந்து கருவி கரணங்களை பயன்படுத்துவதில்லை. அவன் சங்கற்ப முறையில் நினைக்கும் மாத்திரத்திலே 5 தொழில்களை செய்த பஞ்ச கிருத்தியத்தையும் செய்ய வல்லவன். அது இறைவனின் தன்மை. ஆன்மா தன்மை என்னன்னா, ஆன்மா வந்து ஒரு பொருளை வந்து அறியணும்னா ஒரு பொருளை தான் ஒரு நேரத்துல அறிய முடியும் தவிர மற்ற பொருளை வந்து எல்லாத்துலயும் அழுத முடியாது. ஒரு பொருளின் சுவை நீ பார்க்கும்போது, ஒரு உலகப் பொருளை நீ அனுபவிக்கும் போது ஒன்றாக தான் அதை அனுபவிக்கும். பல பொருள்களை ஒரே டைம்ல அனுபவிக்க முடியாது. அந்த தன்மை உடையது. இப்போ அப்போ ஆன்மாவோட தன்மை வந்து என்னன்னா, எல்லாத்தையும் ஒன்றாக தான் அழுந்தி அறியும். அப்புறம் அழுந்தி அறிஞ்சாலும் அது மறந்து போற தன்மை உண்டு. ஆன்மாவுக்கு
தானா அறியும் தன்மை கிடையாது. யாராச்சும் உணர்த்ததான் உணரும். யாராச்சும் உணர்த்ததான் உணரும் தவிர தன்னாக சுயமாக அறியும் தன்மையே கிடையாது. அதுக்கப்புறம் ஆன்மா வந்து அவனுக்கு அருள் திருமணி ஆன்மாக்கு கிடையாது. ஆன்மா மலம் ஜலம் நிறைந்த அழுக்கு நிறைந்த உடல், மலம் நிறைந்த உடல், அதாவது ஆணோ மலர்ந்த நிறைந்த உடல். ஆன்மாக்கு பிறப்பு இறப்பு உண்டு வினையின் பொருட்டு. ஆனா இறைவனுக்கு அவ்வாறு இல்லை. அது மாதிரி தன்மையும் நோக்கி கண்டு, அதாவது தன் ஆன்மாவுடைய உண்மைத்தன்மையும் இறைவனுடைய இன்மைத்தன்மையும் நோக்கி கண்டபோதுதான் எப்பொழுது ஒரு ஆன்மா தன்னிலையை உணர்ந்து செயல்படுகிறதோ அப்பதான் வந்து அவன் உண்மையாக வந்து இறைவனுக்கு அடிமை. அப்போதான் வந்து என்ன இறைவனோட உண்மைத்தன்மைத்தை அவன் அறிகின்றான்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம அது வந்து எந்த நேரமும் சாதிக்கணுமோ நினைக்கிறோமோ, நம்ம அறியறதோட சரி அதுல உண்மையா அழுந்துருமா, இறைவன்தான் வந்து எல்லாம் செய்கின்றான் அப்படின்னு எல்லா நேரத்திலயும் அழுந்தி அறிகிறோமா? இல்ல. அது அப்பப்போ நம்ம அப்பப்போ கேட்கும் போது அப்பெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது எனக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறோம் இல்லையா? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தம்மையும் நோக்கி கண்டு, அதாவது தம் ஆன்மாவோட தன் நிலையும் உண்மை நிலையும் அந்த உண்மைத்தன்மையும் இறைவனோட உண்மை நிலையும் உண்மைத்தன்மையும் கண்டு தகவெனும் வேலியிட்டு உண்மைத்தன்மை அறிந்த உடனேயே அந்த ஆன்மா என்ன ஆகும்? இறை வழியில தான் போகும். அப்போ தகவு என்னும் வேலியிட்டு அப்ப என்ன பண்ணணும்? அப்போ தகவு எனும் வேலியிட்டுனா அந்த சிவசின்னங்கள், உத்ராக்கம், விபூதி, அந்த வேடங்கள்லாம் வந்து அறிந்து தவநிலையில் இருக்க செய்யும். அப்போ பஞ்சாக்கரம் செய்யறது, பஞ்சாக்கரம் வந்து ஜெபிக்கிறது, அந்த மாதிரி உத்தாராக்கம் அணியிறது அதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அப்புறம் செக் வைக்கிறார் பாருங்க. இதெல்லாம் செய்தாலும் அங்க வந்து அப்பர் சுவாமி செக் வைக்கிறாரு. இது மட்டும் பத்தாது. செம்மையுள் நிற்பாராக. நீ என்னதான் உத்தராட்சம் தரிச்சாலும் விபூதி போட்டாலும் செம்மை நெறியில் நிற்காம அனைத்து தீய செயல்களை செய்தால் பலன் கிடையாது. அப்போ எப்போதுமே எங்க சைவ சித்தாந்த ஆசிரியர் சொல்வாரு, பக்தி என்பது ஒழுக்க முறையில் இருக்க வேண்டும், அறநெறியில் இருக்க வேண்டும். பக்தி நானும் செய்கின்றேன் என்று நாம மட்டும் சுவாமி கும்பிட்டுட்டு செய்யறதெல்லாம் தீங்கு செயல் செய்தா பலன் கிடையாது. ஒழுக்கமின்ற பக்தி இறைவன் ஏற்க மாட்டார். அதுதான் சொல்றார். தகவென்னும் வேலியிட்டு சிவ வேடங்கள் தரித்தாலும் செம்மையுள் நிற்பாராகில், செம்மை ஒழுக்க நெறியில் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. அதனால பயிர் எப்படி விளையுமோ அது போல சிவகதி ஒன்னுள் விளையும் அன்றே அப்படின்றார். எவ்வளவு அருமையான பாடல். ஆமா. மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையென்னும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றே. மெய்மையாம் உழவை செய்து, சரியை கிரியை யோகம் என்று உழவை செய்து, விருப்பெனும் வித்தை வித்து, அன்பு இறைவன்பால் அன்பு பக்தி காதல் என்ற வித்தையை வித்தி, பொய்மையாம் கலையை வாங்கி அசத்தியம் பொய் செயல்களை தீங்கு செயல்களை வாய்மை மெய்மை உண்மை அல்லாத செயல்களை விட்டு நீங்கி அதை கலைந்து பொறை என்னும் நீரை பாய்ச்சி பொறுமை என்னும் நீரை பாய்த்து தம்மையும் நோக்கி கண்டு ஆன்ம உண்மையும் ஆன்ம தன்மையும் ஆன்மாவின் உண்மை நிலையும் தன்மையும் இறைவனின் உண்மை நிலையும் அவன் உண்மை தன்மையும் கண்டு தகவெனும் வேலியிட்டு சிவவேடங்கள் முதலிய தகுதிகளாகிய அதாவது வேலியை செய்து அது மட்டுமில்லாமல் செம்மையூர் நிற்பார்கள் ஒழுக்க நெறியில் நிற்பாராகில் செந்நெறியில் நிற்பாராகில் சிவகதி விளையும் என்று. அப்பொழுது சிவகதி நம்முள் விளையும் அப்படின்று அதாவது அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. அப்போ அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாரு, அறக்கதி கெட்டு அவமே கெடவும், அதாவது அறவழியில் நின்று சிவகதி அடையாமல் வீணாக கெட்டொழிகின்றேனே முருகா அப்படின்னு சொன்னாலும் நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து என்னென்ன செயல் செய்தால் சிவகதி அடையும் என்று வந்து அழகா சொல்றாரு. இதான் இந்த பாடல். அடுத்து என்ன பார்க்கலாம்னா, அடுத்து இதோட இந்த பாடல் வந்து நிறைவடைந்து விட்டது. ஆனா இதுல வந்து ஒரு சின்ன ஓமை இல்ல. ஒன்னு சின்ன குறிப்பு மாதிரி வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து அடியேன்னு சொல்லிடுறேன். இப்போ நதி புத்திர அப்படின்ட்டு நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நதி புத்திர அப்படின்னா கங்கா நதியின் மைந்தரை, கங்காமாவுக்கு பெருமை சேர்க்கும் போட்டு உபச்சாரமாக வந்து கங்கா நதியின் மைந்தரைன்னு சொல்றாங்க. இப்போ சுவாமி வந்து யாருடைய மைந்தரும் கிடையாது. அவன பிறப்பு இறப்பு அற்றவன், கருபுகாதவன்.
அப்போ ஆனா சுவாமியை வந்து தன்பால் சிறிது நேரம் தாங்கி சரவண பொய்கையில் வந்து சேர்த்ததனால் நதி புத்திர கங்கா நதியின் புத்திரர் என்று பெருமை பேர்க்கும் வகையில் உபச்சாரமாக சொல்வது. ஆனா இதுல ஒரு குறிப்பு வாரியா சுவாமிகள் சொல்றாரு. நதி நதி வந்து மேலிருந்து கீழ் ஓடும் தன்மை உடையது. அது போல நதி புத்திர மேலிருந்து கீழ் இருக்கும் தன்மை உடையது நதி. ஆனா இதுல என்ன சொல்றாருன்னா, அது போல இறைவன் மேலிருந்து தன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலையில், அதாவது ஆன்மாக்களுக்காக வடிவம் எடுத்து அந்த ஆன்மாக்கள் படுகுழியில் எப்படி இருந்து கஷ்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கருணையின் பொருட்டு மீட்டு நற்கதி கொடுக்கும் வழியில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. திரும்பி சொல்றேன். நதி எவ்வாறு மேலிருந்து கீழே விழுகிறதோ அதுபோல இறைவன் எங்கேயோ இருக்கிறான். மேலிருந்து நம் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இதனால் பல வடிவங்கள் ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப பல ரூபங்களை எடுத்து ஆன்மாவின் பாவங்களை நீக்கி ஆணவ மலத்தை நீக்கி அவன் அந்த இருளை நீக்கி ஒளி செய்கின்றான், கதி கொடுக்கின்றான். அதுதான் இதோட அர்த்தம், உள்ள அர்த்தம். ஞான சுகாதிப அப்படின்ட்டு இதுல அதுவும் இந்த அர்த்தம் வருது. ஞான சுகாதிப அப்படின்னா ஞானத்தால் விளையும் இன்பத்திற்கு தலைவரே அப்படின்னு அர்த்தம். இங்க அதாவது அசுரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவர்களை வந்து சிறை மீட்டி விட்டாங்க. சிறையில இருக்காங்க, சிறையில வந்து போட்டு வச்சிட்டாங்க. அப்ப முருகப்பெருமான் அந்த சிறையிலிருந்து சூரனை சம்ஹரித்து தேவர்களை இருந்து சிறையிலிருந்து மீட்டு அவர்களுக்கு வந்து அந்த அவரவர்கள் வந்து தேவர்கள் வந்து எந்த பதவியில் இருந்தாங்களோ அந்தந்த பதவியை வந்து அவர்களுக்கு கொடுத்தாரு இல்லையா. கொடுத்த உடனே அப்போ தேவர்களுக்கு என்ன அடைஞ்சாங்க, இன்பம் அடைஞ்சாங்க. அது போல முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ஆன்மாவும் ஆணவ மலம் என்ற சிறையில் உள்ளது. அந்த ஆணவ மலம் அது முருகனை நினைப்பவர்கள், முருக அடியார்கள், முருக பக்தர்கள், முருகனை சதா சர்வகாலம் நினைக்கின்றவர்கள் முருகப்பெருமான் என்ன பண்ணுவார், அந்த ஆன்மாக்களின் ஆணவ சிறையிலிருந்து நீக்கி அவர்களுக்கு இன்பத்தை விளைவிப்பவன் அப்படின்ட்டு ஒரு பொருளுக்கு. சரிங்களா? அதுதான் அதுதான் இப்ப ஞான சுகாதீப் அப்படின்னா அதுதான். அப்போ அசுரர்கள் வந்து என்ன பண்ணா, தேவர்களை ரொம்ப இம்சப்படுத்திட்டா. எப்படி 33 தேவர்களுக்கு தலைவன் யாரு, இந்திரன். அந்த இந்திரன் என்ன பண்ணானு, இந்திரன் சூரபத்மன் என்ன சொன்னாரு, போய் கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு இழுக்கு. அதை விட அவன் செத்துலான்னு நினைப்பான், ஆனா சாக முடியல. ஏன் சாக முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து அமிர்தத்தை குடிச்சிட்டான், அதனால வந்து சாக முடியல. அப்போ அந்த மாதிரி ஏவல் தொழில் பண்ணுவான். அப்போ எல்லாரையும் வந்து ஏவல் தொழில் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதுதான். அப்போ அந்த மாதிரி தேவர்களை வந்து சிறையில் விட்ட அந்த சிறையை மீட்டு அவர்களுக்கு துன்பத்திலே மீட்டு இன்பத்தை கொடுத்தவன் முருகப்பெருமான். அது போல ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஆணவ சிறையில் இருக்கின்றது. அந்த ஆணவ சிறையிலிருந்து மீட்டு இன்பத்தை தரவல்லவன் அப்படின்றது தான் ஞான சுகாதிபர். அத்திதிபுத்திர வீர அடு சேவகன். இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இது திரும்பி அதுதான் காசிபர் முனிவர்களுக்கு வந்து காசிபர் முனிவர் இருக்கார்ல, அவர்கள்லேருந்து தான் மனிதர், தேவர், அசுரர்கள் எல்லாருமே வந்து உற்பத்தி ஆனார்கள். இப்ப காசிப முனிவருக்கு வந்து 13 மனைவிகள். அதுல வந்து ஒரு மனைவி பேர் வந்து திதி, இன்னொரு மனைவி பேர் அதிதி. திதி அப்படின்றவளுக்கு பிறந்தது வந்து காசிபர் முனிவருக்கும் திதி என்றவர்களுக்கும் பிறந்தது தான் வந்து அசுரர்கள். அவர்களை வந்து தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே காசிப முனிவர்கள் அதிதி, காசிப முனிவர் காசிபர் முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் வந்து தேவர்கள், ஆதித்யர்கள். அப்போ இங்க வந்து வந்து அந்த அந்த வரலாறு தான் சொல்றாங்க. அத்திதி புத்திர, அந்த காசிப முனிவருக்கும் திதிக்கும் பிறந்த அந்த புதல்வர்களாகிய அசுரர்களை வீறு அடு சேவகனே, அவர்களோட வலிமை குன்ற செய்தவனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசிபர் முனிவரோட மனைவிதான் திதி அப்படின்றத நான் நேரடி விளக்கத்திலே சொல்லிட்டேன். இல்லைன்னா அது புரியாது. அந்த திதினா யாரு, அந்த திதி புத்திரர்னா யாரு அப்படின்னு நேரடி விளக்கத்துல இந்த வரலாறு சொன்னாதான் வந்து புரியுன்றதுனால நான் அதை அப்பயவே சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகமூட்டல் தான். ஆகையினால நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திர வீரழு சேவகனை, இந்த வரிங்களுக்கு வந்து ஒரு குறிப்பு தான் இருக்கு தவிர ஓமை இல்லை. ஆகையினால வந்து இந்த பாடல் வந்து இத்தோட நிறைவு அடைந்து விட்டது. இந்த பாடலோட பொழிப்புரை ஒரு தடவை சொல்லிட்டு
நம்ம வந்து அடுத்த பாடலுக்கு வந்து நம்ம போயிடலாம். நிறைவு பாடலுக்கு போயிடலாம். சரி. மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதிக்கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திர வீரடு சேவகனே. நதிபுத்திர கங்கா நதியின் மைந்தனே, கங்கா நதியின் மைந்தரே, ஞான சுகாதிப கங்கா நதியின் மைந்தரே அப்படின்னு எடுத்துக்கிட்டு உள்ள அர்த்தம் என்ன போகுது? நதி எவ்வாறு மேலிருந்து கீழ் வருகிறதோ அது போல இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலையில வருவான் இல்லையா? தன் சொரூபத்திலிருந்து தடத்த நிலையில் வந்து ஆன்மாக்கள் கருணை ஆன்மாக்கள் வந்து படுகுழியில் இருக்காங்க, ஆபத்தில் இருக்காங்க, ஆணவம் மனப்பட்டு இருக்காங்க, துன்பம் அடைகிறாங்க, அது பவ சாகரத்தில் மூழ்கின்றார்கள். அவர்களை மீட்டும் பொறுத்து என்ன வரும்? தன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலை, நதி எவ்வாறு மேலிருந்து கீழ் இருக்கிறதோ அது போல தன் நிலையிலிருந்து இறங்கி ஆன்மாக்களுக்காக வருகின்றான் என்பதுதான் வந்து அது பொருள். அதுதான். அப்போ நதி புத்திர ஞான சுகாதீப, அப்போ சிவஞானிகளுக்கு பதிஞானத்தை பதிஞானம் உடைய சிவஞானிகளுக்கு பேரின்பத்தை தரும் தலைவரே அத்திதி புத்திர, அந்த காசிப முனிவர் திதி இவர்களுக்கு பிறந்த புத்தர்களாகிய அசுரர்களை வீரடு சேவகனே, அவர்களை செருக்கை அவர் வலிமையை குன்றச் செய்த வீரமூர்த்தியே, மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அறக்கதி கெட்டு அவமே கெடவோ கடவே, மதியிழந்து அறிவு குலைந்து மிகவும் வாட்டமுற்று மயக்கமுற்று அற நெறியில் நின்று கதி சிவகதி அடையாமல் வீணாக காணத்தை கடத்தி கெட்டு அழிகின்றேனே முருகா, அதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்றதுதான் இந்த பாடல். அதிலிருந்து காப்பாற்றி அறிவு கொடுத்து தெளிந்த அறிவு கொடுத்து மயக்க நிலையை நீக்கி சிவகதி உன் சிவானுபூதி திருவடி பெற்றி தந்தருள் அப்படின்றது தான் இந்த பாடலோட விளக்கம். இத்தோட வந்து இந்த பாடல் வந்து நிறைவடைந்து விட்டது. இப்போ வந்து நம்ம பாடல் வந்து 51வது பாடல் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா பதிவு வந்து பாடல் 50க்கு ஒரு தனிப்பதிவு, பாடல் 51க்கு ஒரு தனிப்பதிவு நான் கொடுக்குறேன். அப்போ வந்து இப்போ கரெக்டா இருக்கும் இல்லையா? அப்போ சரி, இப்போ அடுத்த பாடல் வந்து 51வது பாடல் வந்து நம்ம பார்க்கலாம். இத்தோட இந்த பாடலோட பதிவு வந்து நிறைவு பண்ணிடுறாங்க. திருச்சிற்றம்பலம்.